இன்னைக்கு அன்சீன்ல பவித்ரா தர்ஷிகா கிட்ட விஷால பத்தி நிறைய விஷயம் பேசியிருக்காங்க. பவித்ரா ரொம்ப ஓப்பனாவே தர்ஷிகா கிட்ட கேக்குறாங்க, நீ எதுக்காக இங்க வந்திருக்க, லைஃபையும் தாண்டி இந்த கேமை ரொம்பவே பாதிக்குது நீ பண்ற ஒரு சில விஷயம். அவனுக்கு சாப்பாடு ஊட்டி விடவோ அவனுக்கு ஒத்தரம் கொடுக்கவோ நீ இங்க வரல, உன்னோட கேமை விளையாட தான் வந்திருக்கான, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, என்னோட ஃப்ரெண்டுன்றதால இதெல்லாம் உங்ககிட்ட ஸ்ட்ரெயிட்டாவே நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீ என்னதான் இது லவ் இல்ல ஃபீலிங்ஸ் இல்லைன்னு சொன்னாலும் வெளியே தப்பா தான் தெரியுது. அண்ட் அந்த ஏஞ்சல் அண்ட் டெவில் டாஸ்க்ல ஏஞ்சலா நீ அவனுக்கு எப்படி பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு தான் எனக்கு தெரியல, அந்த இடத்துல அந்த தேவையே இல்லை. அவன் என்ன பண்ணா, அருண் சத்யா நீ அவனை சுத்தி இருக்கவங்க மட்டும் தான் அவனுக்கு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்க. இப்படி எல்லாம் பவித்ரா ஸ்ட்ரைட்டாவே தர்ஷிகா கிட்ட கொஸ்டின் முன் வைக்கிறாங்க. நம்ம தர்ஷிகா எல்லாத்துக்குமே முரண்பாடா பேசுறாங்க. எனக்கு அவன் மேல எக்ஸ்ட்ராவா ஒரு ஃபீலிங் இருக்குதான், பட் அது லவ் இல்ல, இட் டசன்ட் மீன் தட். பட் இருந்தாலும் நான் என்னோட கேமை நான் கரெக்டாக தான் விளையாடிட்டு இருக்கேன். எண்ட் ஆஃப் த டே நீ நல்லா பண்ணாலும் நான் ஒன்று தான் சொல்ல போறேன், அவன் நல்லா பண்ண நான் அவனை சொல்ல போறேன். அந்த மாதிரிலாம் எதுவுமே யோசிக்காம தான் விளையாடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. கடைசி வரைக்கும் தர்ஷிகா பவித்ரா சொல்ற எதையுமே ஒத்துக்கல, நான் கரெக்டாக தான் இருக்கேன், என்னோட கேம் தான் விளையாடிக்கிட்டு இருக்கேன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க வேலையை அவங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க.